ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்குன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தினக்கூலி தான், 800லேருந்து 1000 ரூபாய்க்கு உள்ளதாங்க்கா கிடைக்கும். ஆனால் நான் வேலைக்கு போகலை, வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாதம் மேக்ஸிமம் லீவெல்லாம் போச்சுன்னா ஒரு 20லேருந்து 22,000 ரூபாய்க்கு உள்ளதான் சம்பளம் வருது. ஆனால் எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குக்கா, அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வருத்தப்படாதீங்க சிஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களோட குட்டி குட்டி லைக்கை மறக்காமல் போட்டுட்டு போங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சிஸ்டர் வீட்டை பொறுத்தளவுக்கு வேலைக்கு போனால் தான் வருமானம், அதுவும் மேக்ஸிமம் 800 ரூபா தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 800 ரூபா ரேஞ்சில் தான்க்கா போகிறாங்க, என்றைக்காச்சும் ஓட்டி பார்த்தா தான் 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 800 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 800 ரூபான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா 26 நாள் தான். மாதம் 30 இருந்தாலும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் போயிடும். சண்டே லீவ்ஸ் 4 நாளுக்கு யாருமே சேலரி தரமாட்டாங்க. அப்போ 26 நாளுக்கும் நீங்கள் 800 ரூபா வச்சு பார்த்தீங்கன்னா 20,800 ரூபா, நியர் 21,000 ரூபா தான். இதில் நமக்கு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஹெல்த் இஷ்யூ வரும், அதில் நம்ம லீவ் எடுப்போம். ஏதாவது ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும், அதுக்கு நம்ம செலவும் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி இந்த சம்பளத்தில் பண்ணுறது, எப்படி நம்ம இந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்மளோட சேவிங்ஸ் லைஃப்பையும் உள்ளே எப்படி கொண்டு வர்றது, கடன் இல்லாமல் எப்படி வாழுறது பார்க்கலாமா? இப்போது 20,000 ரூபாய் சம்பளம், அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 10,000 ரூபாய் 10,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் நம்மளோட மாத செலவுக்கும், ஒரு 10,000 ரூபாயை நம்ம எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணி கடனை அடைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட சாப்பாட்டுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, 15 நாள் வந்து கடையில் உள்ள அரிசி வாங்கி சாப்பிடுங்க, 15 நாள் வந்து ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுங்க. முன்னாடி மாதிரிலாம் இப்போ ரேஷன் அரிசி ரொம்ப குவாலிட்டி இல்லாமலாம் இல்லை, முன்னாடி புழுவு அது இதுன்னெலாம் இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லைங்க, நம்மளும் சாப்பிடலாம். என் வீட்டில் கூட நான் இட்லி தோசை ரேஷன் அரிசி யூஸ் பண்ணதாங்க செய்கிறேன், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரேஷனில் உள்ள பச்சரிசி, பாம் ஆயிலு, பருப்பு, என்ன நிறைய பொருள் கொடுப்பாங்க, எல்லாமே வாங்குங்க. எல்லாமே நமக்கு கடையில் போய் வாங்க போகிறதுக்கு பாதிக்கு பாதி ரேட்டு தான், உங்களுக்கே தெரியும். அதை வாங்கி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நம்ம ஹெல்த்துக்கும் எதுவும் ஆகாது. பாம் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி அப்படியே யூஸ் பண்ணாமல் ஆயிலை வந்து சூடு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான். சூடு பண்ணுறப்ப கொஞ்சம் இஞ்சி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேபிள், இது நம்ம மந்த்லி கட்டி தான் ஆகணும், வீட்டில் இருக்கிறப்ப டைம் பாஸ் ஆகணும். ஸோ வந்து நம்ம கேபிள் கனெக்ஷன் வேணும். ஆனால் இதில் வந்து ஒன்று பண்ணலாம், நம்ம எல்லா சேனலும் ஆக்டிவேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. மினிமம் பேக்கேஜ் என்னவோ நார்மலாக 250 அதுக்குள்ளே நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இபி வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அதுவும் 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறாங்க. இனி 200 ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் அந்த ஃப்ரீ யூனிட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரூமில் இருந்துட்டு பக்கத்து ரூமில் வந்து பல்பு ஃபேன் எல்லாம் ஆனில் இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரூமில் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. இதிலேருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம், கரண்ட் பில் கூட கட்டாமல் இருக்கலாம். சிலிண்டர் யூசேஜும் நம்ம நினச்சோன்னா கம்மி பண்ணலாங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி கம்மியான வருமானத்தில் கடன் அதிகமாக இருக்கிறப்ப தாராளமாக விறகடுப்பு யூஸ் பண்ணலாம். என்னையை பொறுத்தவரை இண்டக்ஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, விறகடுப்பு யூஸ் பண்ணலாம். ஒரு சிலிண்டர் புக் பண்ணிங்கன்னா மினிமம் 3 மந்த்து யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. அது ஒரு வீட்டில் ஒரு ஆணை விட பெண்ணு நினச்சா சிக்கனம் கண்டிப்பாக படுத்தலாங்க. காசு பணத்தில் தான் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய சிக்கனப்படுத்தினாலே அதை அடுத்து காசு பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதோட அடித்தளம் தான் இது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இபியாக இருந்தாலும் சரி, சிலிண்டராக இருந்தாலும் சரி, அதில் எப்படி நம்ம கம்மி பண்ணி, அதான் யூசேஜை கம்மி பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறோங்கிறது அந்த வீட்டோட மனைவி கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸை பொறுத்தவரை நம்ம தினமும் போய் நானும் சந்தி கடைக்கு போகிறேன், நானும் மார்க்கெட் போகிறேன் அப்படின்னு கூடை தூக்கிட்டுலாம் ஆட்டிக்கிட்டு போகணும்னு தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் போங்க, என்னென்ன காய்கறி வேணுமோ அதை அங்கே பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்களா அதில் வாங்கிக்கோங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அதில் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒரு 4 கடையில் விசாரிங்க. கண்டிப்பாக ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு 5 ரூபானாலும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கேஜி கணக்கில் வாங்குறப்ப வாங்கிக்கோங்க. சம்டைம் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க, 4 கிலோ தக்காளி 100 ரூபா, 4 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபா,
அந்த மாதிரினா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நம்ம கால்குலேட்டிவாக இருக்கணும் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்ப. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வருது, இந்த ஃபங்க்ஷன் வருது, துணி எடுக்கிறது, நகை எடுக்கிறது, கவரிங் நகை வாங்குறது, வளையல் பறக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. அப்படி நீங்கள் எல்லா இதுக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனீங்கன்னா ஒன்றுமே இது கட்டுப்படியே ஆகாது இந்த வருமானத்தில். ஓகேங்களா? யார் என்ன சொன்னால் என்ன, நம்மக்கிட்ட இருக்கிறது 4 ட்ரெஸ்ஸு, 4 மாற்றி மாற்றி நல்ல ட்ரெஸ்ஸாக வச்சு போட்டாலே போதுங்க. அவங்க இவங்களுக்காக நம்ம வாழணும்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அப்படி நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழணுன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் கடனில் தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. சிக்கனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது கம்மி சேலரி வாங்கினாலும் சரி, நீ 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி, நம்ம பேசிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம்ல, அதெல்லாம் யோசித்து செலவு பண்ணணும். ஒரு 100 ரூபாய் இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். அந்த 1 லட்சம் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அதை ஆனால் யோசித்து பார்க்கணும். நம்ம தான் 1 லட்சம் வாங்குகிறோம், 50,000 வாங்குகிறோம் அப்படின்னு தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாதுங்க. செலவை குறைச்சா சேமிப்பு தானே ஏறுங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு அந்த 20,000த்தில் 10,000 10,000ன்னு 2ஆக டிவைட் பண்ணதில் ஒரு 10,000த்துக்கு என்னங்கிறது சொல்லிட்டேன். அடுத்து வர 10,000த்தில் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட் தனியாக வச்சுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட இருக்கிறதே ஒரே அக்கௌண்ட்டுனா நீங்கள் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஆன்லைனில் ஜிபே பண்ணுறது, பேடிஎம் பண்ணுறது, அந்த மாதிரி பர்ச்சேசிங்க்கு யூஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் கேஷ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜிபேயில் போடுறப்ப அது கேஷ் எவ்வளோ போகுதுங்கிறதும் நமக்கு தெரியாது. 100 ரூபாயோட வேல்யூ உண்மையாகவே தெரியாமல் போயிடும். அதனால் நம்மளோட செலவு எவ்வளவு ஆகுதுங்கிறதும் தெரியாது. ஸோ நீங்கள் என்னென்ன செலவு பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிங்கன்னா சேவிங்ஸ் கண்டிப்பாக வந்துடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வர்றப்ப மாதம் அட்லீஸ்ட் ஒரு 500லேருந்து 100 ரூபா. இப்போ கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, லேடிஸுங்களுக்கே கொடுக்குறாங்க. நீங்கள் லேடிஸுங்களே அந்த 1000 ரூபாயை சேவிங்ஸாக பண்ணலாம். புரியுதா? ஸோ ஹஸ்பண்டை வாங்குறது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் சேவிங்ஸாக போட்டால் அது உங்கள் குடும்பத்துக்கு தானேங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 2 லட்சம் இல்லைனா மினிமம் 50,000. ஏழை சீட்லாம் நிறைய நடத்துவாங்க. தெரிஞ்சவங்ககிட்ட போடுங்க. தெரியாதவங்க, ஊர் பேரே தெரியாமல் நம்ம ஏரியாவுக்கு புதுசாக ஒருத்தவங்க நடத்துகிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போடுங்க. 50,000 சீட்டு கட்டினா கூட மாதம் 2,500 ரூபா தான் கட்டுற மாதிரி வரும். நம்ம அது ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 48,000 49 போகிறது கூட நம்ம பிடிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு 50,000னாலும் எதுனா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இல்லை என்னால் ஏழை சீட்டு கட்ட முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. உண்டியல் வச்சு வாரத்தில் ஒரு 500 இல்லைனா ஒரு 100 இல்லை உங்கள் கையில் எதுனா வெளியே போயிட்டு வர்றப்ப சில்லறை கிடைக்குதுன்னா அந்த சில்லறையை போட்டு கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த 10,000த்தை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாங்க. இல்லை அப்படின்னா இன்னொன்று பெஸ்ட்டு, கண்ணுக்கு தெரியாமல் சேவிங்ஸ் ஆகணுன்னா நகை சீட்டு கட்டுங்க. அது நமக்கு ஒரு கமிட்மெண்ட் ஆகிரும். 1000 ரூபாயில இருந்தே நகை சீட்டு இருக்குது, 500 ரூபாய்க்கும் கட்டலாம். நகை ரேட்டு அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணலாங்க. 2 மாதம் அட்லீஸ்ட் 2,000 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணால் கூட கோல்டு சீட் பார்த்தீங்கன்னா 11 மாதம் இருக்குது. நமக்கு அது ஒரு அமௌண்ட் 20,000 சம்திங் வந்துடும். போதும் இல்லைங்க. அதில் அட்லீஸ்ட் உங்களால் என்ன ஒரு காயினாச்சும் எடுக்க முடியும். இல்லை அதை நீங்கள் எதுக்கா அப்புறமா ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக சொல்கிறேங்க, அடிஷ்னலாக ஒரு இன்கம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு வீட்டை பொறுத்தளவு ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க்குக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. லேடிஸ் நம்ம வீட்டில் இருக்க நம்மளாலேயும் எதுனா ஒரு இன்கம் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். தையல் கற்றுக்கோங்க. தையல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான். லைஃப் டைம் நீங்கள் அது கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கைத்தொழிலுங்க, சரியான வருமானம். சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மினிமம் 350 400. ஊர்லேயுமே இப்போ நியர் 250 200 வாங்குறாங்க. ஸோ நீங்கள் தையல் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் ஓரளவு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் தெரிஞ்ச பொண்ணுங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கு நிறைய டிசைனிங் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? தையல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு. அந்த கலையை கற்றுக்கோங்க. ஏதோ ஒரு இன்கம் தானேங்க. இல்லை உங்களுக்கு எதுவுமே நாலேஜ் இல்லை, பூ கட்டுறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பூ கட்டி விற்கலாங்க, அதை பண்ணுங்க. ஏதோ ஒரு டீ கடை, ஸ்நாக்ஸு, உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில். அதை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பிஸ்னஸ் இருக்குது. குளிர்காலமாக வடை போண்டா அந்த மாதிரி போட்டு விற்கலாம். இல்லை நல்ல வெயில் அடிக்குதா கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதாவது மூளையை போட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம யோசித்தா வருமானம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரும். யோசிக்கணும், முயற்சி பண்ணணும். அப்படியே நம்மளால் முடியாது அப்படின்னு உட்காந்துடக்கூடாது.
ஸோ நான் வந்து இந்த சிஸ்டருக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஹஸ்பண்டோட வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. நீங்களும் சைடில் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். உங்களுக்கு எதனா ஒரு மசாலா, ஒரு மாவு பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சால் கூட அதை பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 200 சம்பாதிச்சா கூட லாபம் தாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.